அன்பான உள்ளங்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். இப்போ மணி 3:30 காலையில நந்தி ஹில்ஸ் பார்க்க போயிட்டு இருக்கோம். ஹல்லின்னு வருதுல்ல, அப்படின்னா என்ன தெரியுமாமா? ஹல்லினா நம்ம ஊரு போல வில்லேஜ், அதான் ஹல்லி. அதனால இங்க எல்லாம் பைப்பன ஹல்லி, தேவன ஹல்லி எல்லாம் வரும். இந்த நந்தி ஹில்ஸ் பெங்களூர்ல இருந்து 70 கிலோமீட்டர் இருக்கு. 1.5 மணி நேரம் ஆகும். காலையில பெரிய டிராஃபிக் இருக்காது. அங்க மேல ஒரு கேட் இருக்கு. அது 5:30க்கு தான் திறப்பாங்க. நம்ம போய் அங்க கியூல நிக்கணும். நின்று அது திறந்ததுக்கு அப்புறம் நம்ம காரை உள்ள எடுத்துட்டு போகணும். இங்க நிறைய படிகள் ஏறி போகணும். இங்க மேல ஏறனா டிக்கெட் எடுக்கணுமா? நாங்க எடுக்காம வந்துட்டோம். அதனால பூஜா குட்டி பஞ்சுமா 2 பேரும் டிக்கெட் எடுக்க போறாங்க. நல்ல கூட்டம். இது ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ். அவசர அவசரமா எல்லாரும் வந்து காரை போட்டுட்டு ஓடுறாங்க மேலே சீன் பார்க்குறதுக்கு. இவ்வளோ காரு, இவ்வளோ ஸ்பீடாக நம்ம ஊரில் அந்த கான்வாயில் சீஃப் மினிஸ்டர் வருவார்ல, அந்த மாதிரி தான் அவ்வளோ வண்டி வரிசையாக வந்துக்கிட்டே இருக்குது. அவசரமாக வண்டியை போட்டுட்டு ஓடுறாங்க எல்லாரும். ஃபஸ்ட்டு இதுக்கு என்ட்ரன்ஸ் வந்து இப்படி படிகள் நிறைய இருக்குது. இந்த படிகள் வழியாக நேராக மேலே போனால் அங்கே ஒரு கோட்டை மதில் சுவர் மாதிரி இருக்குது. இதுக்கு அந்த பக்கம் போகணுன்னா டிக்கெட் வேணும். அதுக்கு தான் பூஜாவும் பஞ்சமாவும் போய் எடுக்க போயிருக்காங்க. நல்ல குளிர் ஆட்டுது. அப்படியே டிக்கெட் எடுத்தாச்சு. உள்ளே வர்ற இடம் இப்படி இருக்குது. இங்கே நிறைய குரங்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. பார்ப்போம். இல்லை ஏத்தம் மேலே ஏறுற இடம். பூஜா குட்டியும் பஞ்சுமாவும் முன்னாடி போகிறாங்க. நாங்கள் இப்படியே ஏத்தத்தில் போய்கிட்டே இருக்கோமா. பூஜா குட்டி சொல்கிறா, ஏத்தம் பயமாக இருக்குல்ல அப்படின்னு. ஆமாம், இனிமேல் தான் பயங்கரமாக இருக்கும். என்ன இனிமேல் தான் பீக்கா உள்ள ஏத்தம் இனிமேல் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கா. பூஜா குட்டி சொன்னால இனிமேல் தான் பயங்கரமாக இருக்கும்னு. இப்போவே 1 கிலோமீட்டருக்கு மேலே படி ஏறி வந்துட்டோம். இனி இதுக்கு மேலே ஏறணும். பள்ளிக்கட்டு சபரிமலைக்குன்னு பாடிக்கிட்டே ஏற வேண்டியதான், வேறு வழி இல்லை. பாருங்க, குட்டி குட்டி படி. அந்த பூஜா குட்டி மேலே ஏறுறா. நம்மளும் பின்னாடியே ஏறுவோம். மேலே வந்தவுடனே பார்க்குற காட்சி இதுதான். இதில் லைட்டாக அந்த மிஸ்ட் தெரியுதா, மேகம் அப்படி அந்த மலைக்கு மேலே. அது ஃபுல்லாக இந்த க்ளவுட்ஸு கீழே இருக்கும். நம்ம ஃப்ளைட்டில் பார்த்தோம்ல அதே மாதிரி. ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு உள்ள கிளைமேட்டுக்கு அப்படி இல்லையா, இல்லைன்னா லேட் ஆகிடுச்சான்னு தெரியல. கீழே, ஆமாம், கீழே வந்து இது டிக்கெட் கொடுக்கறதுக்கு லேட் ஆயிடுச்சு. ஆனால் இங்கே நின்ன காற்று தள்ளிட்டு போயிடும். அவ்வளோ காற்று, அவ்வளோ குளிர். ஐயோ, பயங்கர கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் இது. இங்கே வாங்கம்மா. நாங்கள் சன்ரைஸ் பார்க்க தான் வந்தோம். ஆனால் லேட் ஆயிடுச்சு. சன் நல்ல மேலே வந்துருச்சு. நாங்கள் சன்ரைஸ் பார்க்கணுன்னு ஓடி ஓடி வந்தோம். ஆனால் இதுவும் நல்லா இருக்கு. அப்படியே கீழே பாருங்க, அந்த மலை மேலே அதில் லைட்டாக மிஸ்ட் தெரியுது இல்லை, அது மாதிரி இங்கே கீழே ஃபுல்லாக க்ளவுட்ஸ் தெரியும். பூஜா குட்டி இதுக்கு முன்னாடி அப்படி பார்த்துருக்கா. நமக்கு லக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். அதுதான் இன்றைக்கி நமக்கு கிடைக்கல. இந்த தலைவர் வந்துட்டார் பாருங்க. சூப்பராக இருக்குல்ல. பயங்கரமான காற்று நம்மளை அப்படியே கொண்டு போயிடும். அப்படியே கூலாக இருக்குது. நல்ல ப்ரீஸ், சூப்பராக இருக்குது. நந்தி ஹில்ஸ் இந்த இடத்த பெங்களூர் வந்தால் தவற விட்டுறாங்க. ஒரு கோயில் இருக்குன்னு பூஜா குட்டி சொன்னான். அங்கே போயிடுவோம் அப்படின்னு சொல்லி போகிறோம். பழைய காலத்து ஒரு மண்டபம் இருக்குது. இதுக்குள்ளே கூடி உள்ளே போகணும்னு நினைக்கிறேன். நாங்கள் ஜீன்ஸும் ஷூஸ்லாம் போட்டு வந்துருக்கோம். பார்ப்போம். இது கோயிலுக்குள்ளே நுழையிற இடம். இது பழைய காலத்து கோயில். ஸ்ரீ யோக நந்தீஸ்வர சுவாமி டெம்பிள். பழைய காலத்து மண்டபம். இதுக்குள்ள ஒரு சூப்பர் குளம் இருக்கு. இந்த காத்துக்கும் இந்த தண்ணிக்கும் ஐயோ சொல்ல முடியாது, அவ்வளோ அழகு இல்லை. இங்கே இல்லை, பழைய காலத்து கோவில். இது பாருங்க, கீழே தரை கூட சும்மா மலை மேலே அப்படி கட்டின மாதிரி தான் இருக்குது, ஃபினிஷ் பண்ணாமல். இங்கே ஒரு ஆள் ஆடுது பாருங்க. நான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய மலை ஏறி வந்ததுக்கு எனக்கு பெரிதும்
உறுதுணையாக இருந்தவர் யார் தெரியுமா? இந்த பஞ்சுக்குட்டி வாங்கி கொடுத்தா இந்த ஸ்லிப்பான் ஷூஸ். நாங்கெல்லாம் இல்லை, நாங்கெல்லாம் நின்று வந்த நாங்கெல்லாம் இல்லை. இல்லை அவங்களாம் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. நான் 2-3 இடத்துல விட பார்த்தேன். உங்களுக்கு தெரியுமா? இதுதான் என்னை காப்பாத்துச்சு. நல்ல சாஃப்ட், நல்ல மெத்தையில மிதிச்ச மாதிரி இருக்கு. நடக்கிறதுக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இது ஸ்கெச்சர்ஸோட பெய்டு கொலாபரேஷன். இல்லை பெய்டு கொலாபரேஷன் தான். ஆனா பெய்டு கொலாபரேஷனாவே இருக்கட்டும். ஆமா, எங்க அம்மாக்கு அது பெய்டு கொலாபரேஷன், அவளுக்கு அது என் பொண்ணு உழைச்சி சம்பாதிச்சு கொடுத்தது. I'm over the moon. நந்தினியில போய் காஞ்ச பண்ணு சாப்பிடணும். எங்க மீது பயங்கர மிஸ்டி அம்மா. இப்போ அடுத்த செகண்ட் காணாம பயங்கர காத்து, அதனால இதுல ஃபுல்லா மிஸ்ட். ஆனா வீடியோல தெரிய மாட்டேங்குது. ஃபுல்லா மூடிருச்சு. இப்போ பழைய நம்ம பார்த்தோம்ல கீழே ஊர், அதெல்லாம் இப்போ தெரியல. நம்ம இந்த கோயிலுக்கு சைடில் கூடி நடந்து வரோம். இங்கே ஒரு நந்தினி அப்படின்னு ஒரு கடையில் பூஜா குட்டி ஏதாவது சூடாக குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கா. இது பாருங்க மிஸ்ட் எப்படி இருக்குன்னு, பயங்கர மிஸ்ட். இப்போ கீழே ஒன்றுமே தெரியல. மண் பாட்டில் லஸ்ஸி கொடுப்பாங்க. இந்த தணுப்பில் லஸ்ஸி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கெல்லாம் ஐஸ்கிரீம், இவ்வளோ கூலிங்கில் வந்து எல்லாரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்க. பன் பட்டர் ஜாம். இது வந்து சாயா. எனக்கு வந்து பிளாக் காஃபி. பஞ்சுக்குட்டி என்ன சாப்பிட்ற? குல்கன் பட்டர் பன் பட்டர் ஜாம் இருக்குல்ல, அது மாதிரி பன் பட்டர் குல்கந்து. நல்ல டேஸ்ட் இல்லை? இதெல்லாம் ஃபுல்லாக இப்போ மிஸ்ட் மூவ் ஆகுது. வீடியோவில் தெரியுமான்னு தெரியல. ரொம்ப அழகாக இருக்குது. இந்த சிச்சுவை இங்கே உள்ள ரோட்டு நாய் விரட்டிருச்சு. அதனால பயந்து உட்காந்துருக்கான். ஹனி அவன் பயந்து உட்காந்துருக்கான். திருப்பி அந்த நாய் அவனை விரட்டிருச்சு. பாவம். கொடு, கை கொடு. தேங்க்ஸ் கொடுமா. தேங்க்ஸ் தேங்க்ஸ் கொடு. பேடி. இதுதான் நாங்கள் ஏறி வந்த பாதை. இது கொஞ்சம்தான், சாம்பிள் தான். இது ஒரிஜினல் மேல் தான் இருக்கு. இதெல்லாம் தான் நாங்கள் ஏறி வந்த பாதை. இதில் வந்து பழைய காலத்து ஒரு குளம் இருக்குது, அமிர்த் சரோவர். இந்த குளத்துக்கு பேர். ஆனால் கீழே தண்ணிலாம் பெருசாக இல்லை. மீனெல்லாம் கிடக்கு இல்லை? அப்படியா? ஆமாம், மீன் நிறைய இருக்குது. தண்ணி தரையோடு இருக்குது. பார்க்க அழகாக இருக்குது. நீட்டாக வெல் மெயின்டைனில் கொஞ்சமா அழுக்கு இல்லாமல் வச்சுருக்காங்க. அது தூசி, அது ஒன்றும் இது இல்லை. ரொம்பவும் நம்ம அப்படி க்ளீன் பண்ணி வைக்க முடியுமா? மரத்துலேருந்து வர்ற இலை அதெல்லாம். காடும் மலையும் தாண்டி இதான் நம்ம உள்ளே வந்த என்ட்ரன்ஸு. இதை சுற்றி பழைய காலத்து கோட்டை சவர் இருக்குது. இங்கே நிறைய குரங்கு இருக்குது. அதனால அம்மா ஃபோனை எடுத்து உள்ளே வைங்கன்னு பிள்ளைங்க சொல்கிறாங்க. நாங்கள் நந்தி ஹில்ஸில் இருந்து அடுத்த இடங்கள் பார்க்குறதுக்கு கிளம்பிட்டோம். அடுத்த வீடியோவில் பார்ப்போமா? தேங்க்யூ.